பல பேருடைய நோய்களுக்கும், மன உளைச்சலுக்கும் காரணம் நம்ம வந்து கண்ல பார்க்கும்போது ஒரு ஒரு மஞ்ச கலர்ல ஒளிவிட்டு அது வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. சூட்சும உடல்னா என்ன? அது நமக்கு எப்படி சக்தி குடுக்குது? அப்ப கண் அப்டின்னா நம்ம வந்து மேலோட்டமா இருக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த அரை வட்டம், கீழ இருக்கக்கூடிய அரை வட்டமா இருக்கிறது மட்டும் இல்லாம, முழுமையா உள்ள அந்த கோள வடிவத்தில இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாமே பிராணன்ல இருக்கக்கூடிய தொந்தரவுலாம் நம்ம வந்து பார்க்குறோம். உங்களுக்கு விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். எனவே நண்பர்களே, வாழ்க வையகம்! ஆரா ஹீலிங் 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. நம்ம உடம்ப சுற்றி ஆரான்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா உடம்பு சுத்தி இல்ல. ஆறாக்குள்ள தான் உடம்பே இருக்கு. கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல். சூட்சும உடல். ஆரா அப்படின்னா என்ன? சூட்சும உடல்னா என்ன? அது நமக்கு எப்படி சக்தி குடுக்குது? அந்த ஆறாவுடைய சக்தி எப்படி குறையுது? அதுல தடைகள் எப்படி ஏற்படுது? அதை எப்படி சரி செய்யறது? அப்படிங்கிறது தான் வகுப்பு. வித்தியாசமான வகுப்பு. ஆரா ஹீலிங் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்புங்க பாதி பிராக்டிகல், பாதி தியரி இருக்கும். இந்த வகுப்பு ஒரு மெடிடேஷன் வகுப்பு. தியான வகுப்பு. அதனால நீங்க மத்த காரியம் செஞ்சுட்டு இந்த வகுப்ப நீங்க பார்க்க முடியாது. கார் ஓட்டிட்டே இந்த வகுப்புல நீங்க கலந்துக்க முடியாது. சமையல் பண்ணிட்டே நீங்க கலந்துக்க முடியாது. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா, வேற எந்த வேலையும் செய்யாம, முழு நேரமா ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்கார்ந்து, கண்களை மூடி, கண்களை திறந்து வகுப்பு நடக்கும். இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள். ஆரா ஹீலிங் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. விருப்பத்தொகை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. உங்கனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க டொனேஷன் மாரி, நன்கொடை மாரி கொடுத்து கலந்துக்கலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு ஆராவை கிளென்சிங் பண்றக்காக, கிளீன் பண்றக்காக, சுத்தம் செய்யறக்கான ஒரு சரியான வகுப்பாக இருக்கும். பல பேருடைய நோய்களுக்கும், மன உளைச்சலுக்கும் காரணம் ஆறா கெட்டுப்போய் கிடக்கும். அந்த ஆறாவை சரி செய்யும் தியான வகுப்பு. ஆரா ஹீலிங் மெடிடேஷன் 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. ஆரா ஹீலிங். ஆரா அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒளி உடல் அப்டின்னு சொல்லுவாங்க. உடல் அப்டின்னா நமக்கு தெரியும். நம்ம இந்த கண்ல பார்க்கக்கூடிய இந்த உடல் அப்டிங்கிறது நமக்கு தெரியுது. ஒளி உடல் அப்டின்னா என்னன்னா, அத நம்ம சாதாரணமா கண்ல பார்க்க முடியாது. தொடர்ந்து ஒரு பயிற்சி செய்றவங்கனால ஓரளவுக்கு அத பார்க்க முடியும். ஆனாட்டியும் நம்ம பயிற்சியே செய்யலைன்னா கூட, இப்ப இருந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா, அத வந்து நம்ம வந்து உணர முடியும். என்ன அப்டின்னா, உதாரணமா ஒரு தீபம் இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து கண்ல பார்க்கும்போது ஒரு ஒரு மஞ்ச கலர்ல ஒளிவிட்டு அது வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. தொட்டு பார்த்தா நம்ம வந்து அந்த தீபத்த வந்து உணர முடியும். தொட்டு உணரக்கூடிய விஷயமா நம்ம உணர முடியும். அது அதுக்கு தாண்டி அந்த தீபத்த தாண்டி லைட்டா கை வச்சோம் அப்டின்னா, அது வந்து தொட்டு உணரக்கூடியது அப்படிங்கிறது குறைவாகி, அந்த வெப்பத்த வந்து ரொம்ப மைல்டா வந்து நம்ம வந்து உணர முடியும். வெப்பம், தீ அப்படிங்கிறது வந்து அடுத்து வெப்பம் அப்படிங்கிற ஒரு உணர்வா நம்ம உணர முடியும். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம நகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வெப்பம் அப்படிங்கிறத உணர முடியாது. வெப்பத்த தாண்டி அதிசூட்சமா அ வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும். இப்போ ஒரே பொருளுக்கு 3 விதமான தன்மை அப்படிங்கிறது இருக்கு. முதல்ல தீ அப்படிங்கிறது இருக்கு. அத தாண்டி இருக்கக்கூடியது வெப்பமா இருக்கு. அத தாண்டி இருக்கக்கூடியது வெளிச்சமா இருக்கு. இதே மாரி தான் நம்ம உடல்லயும் வந்து இந்த கண்ல பார்க்கக்கூடிய இந்த பருவுடல், அதிலயும் கலந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராணன், மனம், சக்தி இந்த மாரி வடிவுகள்ல நம்ம ஒளி உடல் அப்படிங்கிறது இருக்கு. அல்லது சக்தி உடல் அப்படிங்கிறது இருக்கு. எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சீங்கனாலும் உடனே வந்து ஓய்வாயிரும். இது வந்து வேலைக்கு போறக்கூடியவங்களா இருக்கலாம், எந்த விளையாட்டு செய்றதா இருக்கலாம், இல்ல படிக்கிறதா இருக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து ஒரு வேலைகள் செஞ்சாவே உடனே நமக்கு அதிகமான ஓய்வுகள் வந்து தேவைப்படும். அதே மாரி மூச்சு காத்துல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆ மூச்சு காத்துல வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். இது எல்லாமே பிராணன்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகளா நம்ம வந்து பார்க்குறோம்.
இதே வந்து மன உடலில் வந்து நமக்கு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கோபம், பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, இது மாதிரியான குணநலங்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். இதே வந்து அறிவு உடல், அதில் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து சிரமம் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, இங்கே போகலாமா வேண்டாமா, இல்லை வந்து ஞாபக சக்தியில் வந்து குறைவு இருக்கும். ஏதோ ஒன்று படித்தாலும் உடனே வந்து மறந்துடும். ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி 2, 3 டைம் வந்து வந்து செய்வோம். லாக் பண்ணிட்டோமா, மறந்துட்டோமா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த 4, 5 டைம் செய்யக்கூடியது. அது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது திருப்பி ரீகால் பண்ண முடியாது. திருப்பி ஞாபகப்படுத்தி அந்த விஷயத்த செய்கிறதுல சிரமம். புதிய விஷயங்கள கத்துக்கிறதுல சிரமம். இது மாதிரி எல்லாமே வந்து அந்த அறிவு உடலில் வந்து தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். உள்ள, வெளியே அப்படிங்கிற மாரி. அது என்ன உள்ள, வெளியேன்னா உடல் உள்ளுறுப்புகள். இப்போ தலை, முகம், நெஞ்சு பகுதி அப்படின்னு நம்ம மேலோட்டமா வந்து நம்ம கவனிச்சுட்டு வந்தோம். அப்படி இல்லாம உள்ளுறுப்புகள். இப்போ தலைனா, தலைக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன அப்படின்னா, இப்போ தலைக்கு உள்ள என்ன உறுப்புகள் இருக்குன்னா, மூளை பகுதி இருக்குது. அதில இந்த மாரி எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. பிட்யூட்டரி, ஹைப்போதாலமஸ், பேணிகள் போன்ற சுரப்பிகள் இருக்குது. அதேபோல கண். கண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அரை வட்டம் வடிவத்தில வந்து ஒரு நமக்கு வந்து தெரியும். ஆனா, உண்மையா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான ஒரு கோள வடிவத்தில நமக்கு வந்து கண் இருக்கும். அப்ப கண் அப்படின்னா, நம்ம வந்து மேலோட்டமா இருக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த அரை வட்டம், கீழ இருக்கக்கூடிய அரை வட்டமா இருக்கிறது மட்டும் இல்லாம, முழுமையா உள்ள அந்த கோள வடிவத்தில இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உள்ள கவனிச்சு வந்து பார்க்கணும். இப்ப மூளைனா, மூளை என்ன ஷேப் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதில்ல. ஆ இந்த தலைனா, தலையிலேருந்து கொஞ்சம் உள்ள ஆழமா நம்ம உணர்வுகள கொண்டு போய் அங்க கவனிச்சா போதும். மூளை வந்து இந்த ஷேப்ல இருக்குது. கண்ணு வந்து இந்த மாரி கோளமா இருக்குங்கிற அளவுக்கு நம்ம போய் பார்க்க வேண்டியதில்ல. இந்த கண்ணுனா, கண்ணுக்கும் கொஞ்சம் உள்ள நம்ம கவனத்த குடுத்து பார்த்தா போதுமானது. அதோட வடிவம் அப்படிங்கிறது நம்ம சரியா தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம மனசு நம்ம விருப்பப்பட்ட இடத்துக்கு நம்ம கொண்டு போயி, நம்ம வந்து பழக்கப்படுத்த முடியும். அப்போ நம்ம மனசு அப்படிங்கிறது நம்ம சொல்லி அத கேட்டு அந்த மனசு வந்து நமக்காக இயங்க ஆரம்பிக்கும். இதுக்காக தான் வெவ்வேறு கோணத்தில நம்ம வந்து பார்க்கறது. பொதுவா ஒரு உறுப்பு அப்படின்னு நம்ம பார்க்காம, வெவ்வேறு கோணத்தில வலது, இடது, முன்னாடி, பின்னாடி, கீழ, மேல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எங்க நினைக்கிறோமோ அந்த பகுதிக்கு அந்த மனம் செல்ல தயாரா இருக்கும். நம்ம சொல்லபடி அது கேட்டு நடக்க ஆரம்பிக்கும். அதேமாரி மனம் எங்க செல்லுதோ, அங்க வந்து அந்த பிராணசக்தியும் போக ஆரம்பிக்கும். அதாவது இது ஒரு மனசுக்கு ஒரு பயிற்சியாவும் இருக்கும். பிராணசக்திக்கு ஒரு பயிற்சியாவும் இருக்கும். அப்படிங்கிறனால தான் வெவ்வேறு கோணத்தில நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து கவனிக்கிறோம். இந்த வகுப்பு ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா, anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போயி, ப்ரோகிராம் ஃபைண்டர்ல ஆரா, AURA ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். எனவே நண்பர்களே, ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் நடத்தும் ஆரா ஹீலிங் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.